சார், கடந்த சில மாதங்களா நாங்க பார்த்துட்ருக்கோம். விஜயகாந்த் சார் அவரோட பத்தி பேச்சு வரும்போதெல்லாம், இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது அவருடைய மனைவியோட தம்பியான சுதீஷ் எப்பவுமே கூட இருப்பாரு. அத நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஆனா, இப்போ சில காலங்களா அவர பார்க்கவே முடியறதில்ல சார். என்ன காரணம் அது? சுதீஷு நீங்க மச்சான். அ அர அ அப்போ இவர் கட்சி ஆரம்பித்த பிறகு, யாருக்கு எம்எல்ஏ சீட்டு வேணுமோ, யாருக்கு எம்பி சீட்டு வேணுமோ, ஒன்றியம், நகரம், மாவட்டம், வட்டம், கிட்டம் எல்லாத்துக்கும் வசூல் பண்ணுற வேலை தான் சுதீஷுக்கு. இப்படி இவரால் சேர்த்தப்பட்டது ஒரு பல கோடி ரூபா. ஏறக்குறைய ஒரு 100 கோடி ரூபா அப்படி சேர்த்துறாரு. இந்த அரசியலை வச்சு கூட்டணிக்காக அரசியலை செலவு செய்ய கொடுத்தது, கூட்டணி கட்சி கொடுக்குறது எல்லாத்தையும் இதை ஒரு மார்வாடிகிட்ட கொடுத்து ஜாயிண்ட் விஞ்சராக பாசியம் பில்டர்ஸ் இருக்குல்ல, பாசியம் பில்டர்ஸ், அப்பாசாமி பில்டர்ஸ் மாதிரி சுதீஷ் பில்டர்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்து சென்னையவே கட்டி ஆள்வதற்காக திட்டமிட்டு இப்படி திருடன காசை பூரா நீங்கள் இது ராத்திரியில் திருடனுக்கு தேள் கடிச்சுன்னா கத்த மாட்டான், கத்தினா ஊர் சனம் பூரா கூடி பெடலை கிளப்பிடுவான். அப்போ இந்த பணத்தை அவன் அடிச்சுட்டு போயிட்டான், ஒரு மார்வாடி அடித்து பம்பாய் போயிட்டான். அதோட சுதீஷ் நோயாளியாக போயிட்டார், தலை காட்டுறதும் இல்லை. நீங்கள் மறுபடியும் பணம் வேணும்னு அரசியலுக்குள்ளே பண்ண முடியல. ஏன்னா விஜயகாந்த் அவர் நோயாளி ஆகிட்டார். விஜயகாந்த் பையன் இந்த இவர்களுடைய அரசியல் அத்தனையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல விஜயகாந்த் பெரிய பையன் வாங்கிட்டான், அக்காக்காரி. அப்போது இவர்களை மீறி எந்த பணத்தையும் அரசியல் ரீதியாக எடுக்க முடியல. நீங்கள் அரசியலில் பீக்கில் இருக்கிற பொழுது 10-15 வருட காலம் சாதாரண சுதீஷை 100 கோடி ரூபா சேர்த்துருக்கார். சும்மா எடுத்துகிட்டு போகிற புரோக்கர். நீங்கள் பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய சொத்து, ஏறக்குறைய 100 ஏக்கர் அவ்வளோ மெடிக்கல் காலேஜ், வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ் சகலை தான் பார்த்துட்ருக்காரு. அது வரைக்கும் அவர் சாதாரண ஒரு கடையில் கணக்காளர். இன்றைக்கி அந்த மெடிக்கல் காலேஜோடைய சொத்து மதிப்பு குறைந்தது இன்றைக்கி ஒரு 2000 கோடி ரூபா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 சொத்து இருக்குது. அப்போது இப்போ அதே போல் ஆண்டாள் அழகர் கல்லூரி, பொள்ளாச்சியில் தென்னந்தோப்பு, ஆந்திராவில் ஒரு 300 ஏக்கரா, கோயம்புத்தூரில் காம்ப்ளெக்ஸு, இப்படி இதெல்லாமே அரசியல் ரீதியாக வந்தது. ஜெயலலிதா தேர்தல் நிதியை எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்காகவே ஜெயலலிதாவை 100 கோடி ரூபா கொடுக்குது அந்த அம்மா. எவ்வளவு? 100 கோடி. அந்த 100 கோடியில் ஒரு பைசா செலவு பண்ணுறதில்ல, அப்படியே அசட்டாக மாறிடும். அப்படி நீங்கள் அந்த வெங்கடேஸ்வரா கோயம்பேடு கல்யாண மண்டபத்தில் நிலம் கொடுக்கப்பட்டவனுக்கு பணமே கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் பெண்மணி முதலமைச்சர் அலுவலகத்தில் மனு கொடுத்துக்கும் நான் இருக்கேன். கரைமணி கொடுத்துட்டு வீட்டில் பணம் வாங்குறாங்க. அப்போ அந்த அம்மா பார்க்கவே முடியல, செக்யூரிட்டி உள்ளே விட மாட்டேங்கிறான். அந்த அம்மா எங்கே போய் கத்தும்? இது போல் அபகரிக்கப்பட்ட, மோசடி செய்யப்பட்ட ஒட்டுமொத்தமான, அதாவது சாதாரண குடும்பத்திலேருந்து வருது பிரேமலதா, கோடிகளில் வந்த பிறகு யாருக்கும் கொடுப்பதற்கு மனமில்லை. நீங்கள் எம்எல்ஏ, தேமுதிக எம்எல்ஏ பல கோடிக்கணக்கான ரூபாய்களை பிரேமலதா 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு, 20 லட்சம் கொடு, இப்படி வாங்கப்பட்டு அந்த கட்சி விட்டே போயிட்டார். நடிகர் அருண் பாண்டியன் திரைப்படத்தை வெளிநாட்டு உரிமை வாங்கி விற்கக்கூடியவர். அவர் இந்த கட்சி விட்டே போயிட்டார். ஏன்? பணம் கொடு. யார்? பிரேமலதா. அப்போது பிரேமலதா விஜயகாந்தை ஒரு ஏடிஎம் மிஷினாகத்தான் பயன்படுத்தி கொண்டிருந்தார். சார், ஆனால் சுதீஷ்க்கும் விஜய் பிரபாகரனுக்கும் என்ன சண்டை சார்? என்ன சண்டை? அதிகாரம் தான், வேற என்ன? இப்போ கட்சி ஒன்றும் இல்லாமல் போச்சு, அழிஞ்சு போச்சு. இப்போ இதுக்குள்ளே யார் தலையிட வேண்டாம், நீ தலையிடாத, நான் பார்த்துக்கிறேன். யார்? விஜய் பிரபாகரனும் சுதீஷுக்கு இப்போ பணம் இல்லை, இதை வச்சு ஏதாவது பணம் பண்ணணும். அப்போ பணம் பண்ணுறதுக்கு அவன் விட மாட்டேங்கிறான். யார்? விஜய் பிரபாகர். அவர் நாய் ஷோவுக்காக ரஷ்யா போய் பார்ப்பார். நாய் ஷோவுக்கு, ஆமாம், நாய் நீங்கள் 1 லட்ச ரூபா நாய், 2 லட்ச ரூபா நாய், நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா நாயும் வாங்கி வளர்த்துருப்பார். அப்போது இந்த நாய் ஷோ எங்கெங்கே நடக்குதோ உலகத்தில் எல்லா ஊருக்கும் போவார். இது அவருக்கு பொழுதுபோக்கு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மதுரையிலேருந்து சாதாரணமாக வந்த விஜயராஜ் என்ற விஜயகாந்த் இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை அரசியலுக்கு வந்தவரை சேர்த்து வச்சுட்டு போயிருக்கார். எல்லாமே திரைப்படத்தில் பெரிய கோடிகள்லாம் ஒன்றும் கிடையாது. அரசியலுக்கு வந்த பிறகு, அரசியலில் கூட்டணி சேர்ந்த பிறகு, நீங்கள் மணல் மாஃபியாக்கிட்டிருந்து வாங்கப்படுகிற பணம் எல்லா கட்சிக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும்.
500 கோடி 1000 கோடி 200 கோடி 300 கோடின்னு. இந்த 200 கோடி 300 கோடியை அப்படியே நீங்கள் மருத்துவக் கல்லூரிகளாக, பொறியியல் கல்லூரிகளாக, இந்த லீ கிளப், கோயம்பேடு பக்கத்தில் இருக்க லீ கிளப் அவரு தான். அது ஏறக்குறைய இன்றைக்கி அது ஒரு 300 கோடிக்கு போகும். லீ கிளப் மெயின் ரோட்லேயே இருக்குது. ஒரு ஆளுக்கு 1 லட்ச ரூபா, ஏறக்குறைய 300 பேர் அதில் மெம்பர். 30 கோடி ரூபா அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதாவது டெட் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிட்டு திருப்பி கொடுக்குறதே இல்லை லீ கிளப்பு. இப்படி எல்லா வகையான தொழில்களிலையும் நீங்கள் சுதீஷும் பிரேமலதாவும் தான் முதலீடு செஞ்சுருக்காங்க. இது இன்றைக்கி பல மடங்கு அந்த நிலங்களுடைய நிலம். இப்போ 100 ஏக்கரா அது பாண்டிச்சேரி வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ். இது இன்றைக்கி ஏறக்குறைய 300 ஏக்கரா 300 கோடிக்கு வாங்கினாங்க. இன்றைக்கி அது ஒரு ஏக்கராகவே 10 கோடிக்கு போகும். அப்போ 3000 கோடி சாதாரணமாக போகும். விஜயகாந்த் குடும்பமும் மிகப்பெரிய இப்போ நடிகர், இப்போ மகன் நடிச்செல்லாம் எவனும் பார்க்குறது தயாராக இல்லை. அதனால் இப்போ அவர்கள் பூரா கல்வி தந்தையாக மாறி போய்விட்டார்கள். இதுதான் விஜயகாந்த். சுதீஷே 100 கோடி ரூபாய் ஒரு மார்வாடி அடிச்சுட்டு பம்பாய் போயிட்டான். அது திருப்பி ஒரு பைசா கூட வாங்க முடியாது. சார், ரீசெண்டாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் நான் 10 கோடி கடனில் இருக்கேன் அப்படின்னு பிரேமலதா அவர்கள் சொல்கிறாங்கல்ல சார்? இல்லை, பிரேமலதாவை பொறுத்தவரை நீங்கள் அந்த மெடிக்கல் காலேஜில் வருஷ வருமானமே நீங்கள் 100 கோடி ரூபா வருது. அப்போ 20 கோடி ரூபா எதுக்கு கடன் வருது? ரஜினிகாந்த் மனைவி லதா ராகவேந்திரா திருமண மண்டபத்துக்கு நிலத்து வரியே கட்டாமல் கோர்ட்டுக்கு போச்சு. பார்த்தீங்களா? நீதிமன்றம் சொல்லிச்சு கொரோனாவில் கல்யாண மண்டபத்துக்கு ஆளே வரல, அதனால் நிலத்து வரியை ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட்டு சொல்லிச்சு, நீ வந்து ஒரு படத்துக்கு 100 கோடி ரூபா ஒயிட்டில் 100 கோடி ரூபா பிளாக்கில் வாங்குகிற நடிகருடைய மனைவி, நீ சாதாரணமாக ஒரு கல்யாணம் யாருமே கோர்ட்டுக்கு வரல. உன்னை விட பல மடங்கு பல ஆயிரக்கணக்கான ஏழைகள் கல்யாண மண்டபம் வச்சுருக்கான், அவனெல்லாம் கோர்ட்டுக்கே வரல. நீ பல கோடி ரூபாய் ஒயிட்லேயும் பிளாக்லேயும் வச்சுருக்கிற ஒரு நடிகருடைய மனைவி கோர்ட்டுக்கு வந்திருக்கிற, கோர்ட்டு உன்னை கண்டிக்கணும், தண்டம் போட்டணுன்னே ஓடிப்போச்சு. அதே போல் தேனாம்பேட்டையில் ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்கு ரஜினிகாந்த் மனைவி, அதுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் கார்ப்பரேஷன் பில்டிங்கில் அது கார்ப்பரேஷன் வந்து பூட்டை உடைச்சி திறக்கிறான். அப்போது சாதாரண கட்டடத்துக்கு ஒரு 20,000 ரூபா வாடகை, எத்தனை ஆயிரம் கோடி நீ பிளாக்கில் ஒயிட்டில் வச்சுருக்க, உன்னால் வாடகை கொடுக்க முடியலன்னா நீ இந்த மக்களுக்கு என்ன பண்ணுவேன்? அதே போல் திருப்பூர்லேருந்து ரஜினி பனியன் அடித்து கொண்டு வந்து 5000 மணின்னு 10,000 மணி கொண்டு கொடுத்தா அதை ஒரு 100 மணின்னு மட்டும் கட்சிக்காரனுக்கு கொடுத்துட்டு மீதி அப்படியே பிளாக்கில் விற்றுறது. இதுதான் லதா ரஜினிகாந்தனுடைய இயல்பு. இப்போ பிரேமலதாவும் அதுதான், ரஜினிகாந்த் லதாவும் அதுதான். 2 பேருமே அரசியலில் ஒரு பைசா இல்லை, ஒரு பைசா சம்பாதிக்கலை. திரைப்படத்தில் பணம் இல்லை, ஏழை, கடன், கஷ்டம், ரேஷன் கடையில் கியூ நிற்கிது, அரிசி வாங்கிட்டு வர்றோம், இலவச அரிசி வாங்கி தான் சாப்பிட்றோம், இப்படி சொல்லுகிற மோசடி நபர்கள். இவர்களை என்ஃபோர்ஸ்மெண்ட்டு போகிறதில்ல, வருமான வரித்துறை போகிறதில்ல, யாருமே போகிறதில்ல. பல கோடிக்கணக்கான ரூபாயை ஒயிட்டில் பாதி பிளாக்கில் பாதி, திரைப்படத்துறையிலையும் சரி சொந்த வாழ்க்கையிலையும் சரி. மெடிக்கல் காலேஜில் எந்த ரசீதும் கிடையாது. ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி இருக்குது நீங்கள் செங்கல்பட்டு போகிற வழியில், அங்கே எந்த விதமான ரசீதும் கிடையாது, எல்லாமே பிளாக்கில் தான். அப்போது இவர்களுக்கு அரசியல் என்பது ஒரு பாதுகாப்பு, அரசியல் என்பது இவங்க ஒரு கவசம். விஜயகாந்த் அவரால் நீங்கள் 100 ஆண்டு வாழட்டும், நம்ம அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவருடைய உடல்நிலை நீங்கள் தள்ளாத காலமாக மாறி உடல்நிலை இயற்கையாகவே அவருக்கு நோய் வைப்பட்டு விட்டார். ஆனால் அவரை வைத்து கொண்டு பல கோடிக்கணக்கான ரூபாயை நீங்கள் உழைத்து வைத்திருக்கிற பிரேமலதா தங்களுடைய ஒரு காசு இல்லைன்னு சொல்லுவது என்பது முழுமையான நடிப்பு. காரணம், எம்எல்ஏ சீட்டு கொடுப்பதற்காகவே இப்போ பணம் வாங்கினாங்க. சட்டமன்ற உறுப்பினர்களிடம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் வாங்கப்பட்டது. மைக்கேல் ராயப்பன் ஒரு பட தயாரிப்பாளர் இருக்கார், அவர் விஜயகாந்த் கட்சியினுடைய எம்எல்ஏ. அவர்கிட்ட பல கோடி ரூபாய் கறக்கப்பட்டு கட்சியை விட்டு தெரிச்சு ஓடியாக போயிட்டார். இப்போ கட்சியே வேண்டாம், ஆளை விடுங்க, என் காசு மிச்சமான போகணும். அப்போது இதெல்லாம் பிரேமலதாவை பொறுத்தவரை அவருக்கு ஒரே நோக்கம் வசூல் தான். விஜயகாந்தை இவ்வளவு பெரிய உயரத்துக்கு உயர்த்திய இப்ராஹிம் ராவத்திற்கு துரோகம், நீங்கள் அருண் பாண்டியனுக்கு துரோகம்,
மைக்கேல் ராயப்பனுக்கு துரோகம். இப்போ விஜயகாந்தோடு நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் கூட நீங்கள் பிரேமலதா பக்கத்தில் இல்லை. அந்த கட்சி அழிஞ்சே போச்சு, எல்லாம் கிளம்பி போயிட்டான். சார் அப்போ டிவி என்ன சார் ஆச்சு கேப்டன்? அது முடியாச்சு, அவ்வளோதான். அது நீங்கள் வருமானம் இல்லை, நீங்கள் செலவு. அப்போ கட்சியே இல்லை, அப்புறம் எதுக்கு டிவி? கட்சியே இல்லை, கட்சியே அழிஞ்சு போச்சு. 1% கீழே ஓட்டு வந்துருச்சு. இப்போ நடந்த ஈரோடு கிழக்கில் திமுகவும் கூப்பிடல, அண்ணா திமுகவும் கூப்பிடல, பிஜேபியும் கூப்பிடல, யாருமே கூப்பிடல. நீங்கள் திருவிழாவில் வியாபாரம் பண்ணாத கடையை என்ன பண்ணுவீங்க? ஆள் இல்லாத கடையில் டீ ஆத்தின கதை தான். அப்போது விஜயகாந்த் கட்சியை எல்லாம் மறந்துட்டான். போன 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணிக்காக வேலுமணி கூட்டு பேசுகிற பொழுது அதிமுக கூட்டணி சேருவதற்கு 100 கோடி ரூபா பேரம் பேசுகிறான் பிரேமலதா. 100 கோடி ரூபாயும் ஏன்னா 25 சட்டமன்ற உறுப்பினர்களும். அது ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ பணம் வேணால் தர்றோம், நீங்கள் எங்களுக்கு வேலை செய்யுங்கண்ணா. முடியாது, பணம் வேணும், சீட்டு வேணும்னையும் உங்கள்கிட்ட ஓட்டே இல்லைன்னு வேலுமணி விரட்டி விட்டார். அதன் பிறகு விஜயகாந்த் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சீந்துவதற்கு ஆள் இல்லாமல் இப்போ அரசியல் அனாதையாக போய்விட்டார்கள். ஸோ உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.